தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சாருணன். இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ், அனைத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு அளிக்க வேண்டிய 2155 கோடியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். உண்மையாகவே 2 நாட்களாக உடல் நலம் கருதி அதிக இரத்த அழுத்தத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரை நாங்கள் சந்தித்து, நீங்கள் இந்த உடல் நலம் கருதி நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். இல்லை, இந்த நிதியை கொடுக்கும் வரை நாம் தொடர்ந்து போராடுவேன் என்று அறிவித்திருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டம் தமிழ்நாட்டை சீரழிக்கின்ற திட்டமாகும். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் ஒன்றிய அரசு நிதியை கொடுப்பேன் என்று பிடிவாதம் பிடிப்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு ஆதரவை அளிக்கும்.